அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால், பழனி முருகன் சிலைக்கு வியர்க்குமா? கௌபீன தீர்த்தம் பற்றி பலருக்கும் தெரியாத உண்மைகள் ஆச்சரியம் என்னவென்று பார்ப்போம். உலக புகழ்பெற்ற அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உள்ள மூலவரான நவபாஷாணமூர்த்தி சிலைக்கு வியர்க்கும் என்பதும், அதிலிருந்து சேகரிக்கப்படும் கௌபீன தீர்த்தம் பல நோய்களும் தீர்க்கும் வல்லமை கொண்டது என்பது பலருக்கும் தெரியாதது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாண சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளியூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் படிப்பாதை, யானை பாதை, மின் இழுவை, ரயில், ரோப், கார் சேவை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த கோவிலின் அடிவாரம் முதல் கடைகள், பாதுகாப்பு, துப்புரவு பணி என அனைத்தும் இந்து சமய அறநிலைத்துறை மூலமே மேற்கொள்ளப்படுகிறது. பழனி முருகன் கோவில் பொதுவாக வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். மின் இழுவை, ரயில், ரோட்கார் நிலையத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். மேலும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்காரம், கார்த்திகை, கந்தசஷ்டி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் பக்தர்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் திரளுவார்கள். நவபாஷாண சிலை. இந்த கோவிலை பற்றி பலருக்கும் தெரியாத பல உண்மைகள் இருக்கின்றன. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலையில் வீற்றிருக்கும் செந்தில் ஆண்டவன் சிலை 9 விதமான மூலிகைகளை பக்குவம் செய்து போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்டது. அதனால் தான் அதற்கு நவபாஷாண சிலை என்று பெயர் பெற்றது ஏற்பட்டது. நவ என்றால் 9 என்று பெயர். 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் போகர் தனது சீடரும் மற்றொரு சித்தருமான புலிப்பாணியுடன் இணைந்து கன்னிவாடியில் அமைந்திருக்கும் மெய்கண்ட சித்தர் குகையில் தான் இந்த நவபாஷாண சிலையை செய்தார் என்பது வரலாறு. போகர் 18 சித்தர்களில் போகர் என்ற சித்தரும் ஒருவர். இந்த போகர் சித்தர்தான் தனது சீடரும் 18 சித்தர்களில் மற்றொருவருமான புலிப்பாணி சித்தருடன் இணைந்து கன்னிவாடியில் இருக்கும் மெய்கண்ட சித்தர் குகையில் தங்கி இந்த நவபாஷாண சிலையை உண்டாக்கியதாக குறிப்புகள் சொல்கின்றது. 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் போகர் தனது சீடரும் மற்றொரு சித்தருமான புலிப்பாணியுடன் இணைந்து கன்னிவாடியில் அமைந்திருக்கும் மெய்கண்ட சித்தர் குகையில்தான் இந்த நவபாஷாண சிலையை செய்தார் என்பது வரலாறு. நவபாஷாண மூர்த்தி. நவபாஷாணம் என்பது கார்முகில், ரச செந்தூரம், வெள்ளை பாஷாணம், இரத்த பாஷாணம், கம்பி நவரசம், குதிரை பல், லிங்கம், கௌரி பாஷாணம், சீதை பாஷாணம் என்கிற 9 வகையான மிக அபூர்வமான மூலிகைகளும் விஷங்களையும் கொண்டு மிக கடினமான செயல்முறைகளால் உருவாக்கப்படுவது. இம்மூலிகைகளை இளம் கண்டறியும் திறன் பழங்கால சித்த மருத்துவர்களுக்கு கூட கிடையாது என்பதுதான் உண்மை. இத்தகைய பெருமைமிக்க நவபாஷாண மூர்த்தியை செய்து முடித்த போகர் அதை பிரதிஷ்டை செய்ய செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுள்ள பகுதியை தேடினார். அப்போது அதற்கு பொருத்தமான இடமாக கிடைத்ததுதான் இந்த பழனிமலை. சிலைக்கு வியர்க்குமா? நவபாஷாண சிலையின் சிறப்பு அம்சமே மனிதனுக்கு ஏற்படுவது போல இரவில் இச்சிலைக்கு வியர்வை வெளியேறும். விஷத்திற்கு விஷமே மருந்து என்பது போல நவபாஷாண திருமேனியில் இருந்து வெளியேறும் அவ்வியர்வை பல்வேறு நோய்களை குணமாக்க கூடியது. அதனால் இரவில் நடைபெறும் ராக்கால பூஜையின் போது சிலையின் மேனி முழுவதும் சந்தனம் பூசப்படுவதுடன் சிலைக்கடியில் வியர்வையை பிரசாதமாக சேகரிக்க ஒரு பாத்திரமும் வைக்கப்படும். கௌபீன தீர்த்தம். மறுநாள் அதிகாலையில் சிலையின் மேனியில் உள்ள சந்தனம் வழித்தெடுக்கப்படும் போது அச்சந்தனத்தில் வியர்வை துளிகள் பச்சை நிறமாக ஒட்டி கொண்டிருக்குமாம். மேலே கீழே வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலும் நீரை நிரப்பி இருக்குமாம்.
இது கௌபீன தீர்த்தம் என்று அழைக்கப்படும். இந்த நீரும் சந்தனமும் உலகெங்கிலும் காண கிடைக்காத அதிசயமான அருமருந்து. இச்சந்தனமும் நீரும் காலை 4 மணி முதலே கோவிலில் குவிந்து நிற்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது இக்கோவிலின் தனி சிறப்பு. இந்த தீர்த்தம் தீராத நோய்களெல்லாம் தீர்க்கும் என்பதும் நம்பிக்கையாக இன்றளவும் உள்ளது. இதுதான் கௌபீன தீர்த்தத்தின் மகிமையை தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.